ஏடா இதானா? பார்த்து மழையா இருக்குது, உஷாராவா. ஐயோப்பா, உள்ளியும் தண்ணி வெளியும் தண்ணி மாமே. அவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரியல. வா 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 வா. டேய் டீசெண்டா இருக்கணும். வா வா. யாருங்க? குட் நைட். நான் தான் ஆர்த்தியோட புருஷன். என்ன முழிக்கிறியா? அங்க பாரு, நைட் ஆயிடுச்சுல, அதான் குட் நைட்டு. காலைல வச்சா குட் மார்னிங். சரி வாங்க. உள்ள வாங்க. பிரதர் நோ, நான் உள்ள வர மாட்டேன்பா. நீ ஜென்டில்மேனு, உள்ள கூப்பிடுற டீசெண்டா. ஆனா நானும் ஜென்டில்மேன் தான். சரக்கு அடிச்சு உள்ள வர மாட்டேன், தப்பு. சரி பரவாயில்ல வாங்க. என்னடா நான் கூப்பிடுறேன்ல, வா உள்ள போலாம். வாங்க. சாந்தி உட்காருங்க. யாருங்க? ஆர்த்தியோட வீட்டுக்காரர். ஏதாவது சாப்பிடுறீங்களா? இங்க வர்றா, அதான் சாப்பிட்டு வந்தாச்சா. நீ ரொம்ப நல்லவனாச்சா. நல்லவன் கையில பேசுறதுக்கு லைட்டா விட்டுக்குன்னா போறோம். அதான் ஒரு குவார்டர் விட்டுக்குன்னு வந்தோம். வேற யாராச்சும் கலாய்க்கணும்னு ஆஃப் விட்டுன்னு வருவோம். என்னடா அப்புறம் லெவலே எகிரிடும், எவனும் தாங்க மாட்டான். ஓகே குவார்டர் விடுவோம். மேட்ரி பின்னா தலை தோ ஒய்ஃப் இருக்கிறாங்கல்ல, இங்க பார்த்தல உங்க 2 பேருக்கு நடுவில் சண்டை வந்தா என்ன ஆகும் சொல்லு? நானே சொல்றேன்னா விடு. கோச்சிக்கின்னு ஆத்தா வீட்டுக்கு போயிடுவாங்க. எப்ப போவாங்க? சண்டை வந்தா போவாங்க. என்ன கரெக்டா? கரெக்டா தானே சொல்றேன். என்னடா? கடிதம் மாமே. கரெக்ட். இப்போ பாயிண்ட் என்னன்னா, சண்டை வந்தா இதெல்லாம் ஓகே. சண்டே இல்லாதப்போ கோச்சிங் போட்டா என்ன ரைட்டா? நான் பாக்குறீங்க ரைட்டா? இல்ல. இப்போ மேட்ரு என்னன்னா, நான் ஒண்ணுமே பண்ணல. கோயில்ல நிக்க வச்சு இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டுறான்னு சொன்னது ஆர்த்தி. நமக்கு மனைவி சொல்ல மந்திரம் கம்முன்னு கட்டிட்டேன், தெரியுதா? பால்ட்டி போய் யாருது? அது சரி, என்னை பத்தி ஆர்த்தி ஏதாவது உங்க கையில சொல்லிச்சா? இல்ல, ஒன்னும் சொல்லல. ஓகே ஓகே சார். அவ வார்த்தைக்கு தான் நான் தாலி கட்டினேன். அவ ஆர்டர் சொல்லி நான் மாட்டேன்னு சொன்னதே கிடையாது. அவ கோச்சின் போடுவான் தான் சுந்தரி கழுத்துல முச்சு போட்டேன். முச்சு போட்ட அப்புறம் காரணமே இல்லாம கோச்சின் வந்தா என்ன சார் அர்த்தம்? என்ன மாதிரி டீசெண்டான ஆளுங்க மனசு எப்படி பாடுபடும்? இதே மாதிரி ஒய்ஃப் இப்படி பண்ணா நீ குவார்டர் அடிப்பே மாட்டியா? என்ன பண்ண முடியும்? லேடி சமயத்துல அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆகா, அருமையா சொன்னதால நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. இப்ப நீ என்ன பண்ற? நேரா போய் புத்திமதி சொல்லி என் கூட அமுச்சு வைக்கிற. என்னடா? ஆமா மாமா. இப்போவா? இப்பவே தான். ஐயோ போதல, பார்க்காத போ. பாரு பாரு, தலை அட்வைஸ் பண்ணிட்டு வந்துருவாரு பாரு. ஆர்த்தி, உன்னோட ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. தெரியும் சார். நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னால வர முடியாதுன்னு சொல்லிடுங்க சார். இல்ல, அவர் ரொம்ப பிடிவாதமா. சார் ப்ளீஸ், நீங்க அவரை முதல்ல இங்கிருந்து அனுப்பிச்சிடுங்க ப்ளீஸ் சார். எங்கடா காணோம்? வந்துட்டாரே. என்ன சார் யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, நமக்கு தான் லேடிஸை பத்தி நல்லா தெரியுமே. சமயத்துல ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாங்க. அது சரியாகணும்னா 1-2 நாளாவது ஆகும். இப்போ ஆர்த்தி மனசுல ஏதோ சங்கடம், சரியா பேச மாட்டேங்கிறாங்க. 2 நாள் போருங்க, அவங்க சரியானதும் நானே எடுத்து சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். சரி சார்,
நீ டீசெண்டான பார்ட்டி, பேச்சு மாற மாட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அனுப்பு. ஆனால் அவகிட்ட சொல்லு, ராமர் எங்கே இருக்கிறாரோ அதான் சீதைக்கு அயோத்தி குப்பம். என்னடா மாமா சொல்ற? ஐயோ மாமா, அது நீ இருக்கிற ஏரியாவா? சீதைக்கு அயோத்தி தெரியுதா? என்ன பண்ணலாம், கிளம்பலாமா? நான் ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடுவா. இல்ல இப்போ இன்னொரு நாளைக்கு வாங்க. என்ன சரி வா போலாம். சரி வரேன் தல. சிஸ்டர் வரேன். பாப்பா செருப்ப போடுற சுனாமி. போறேன். இந்தா நீ ஓட்டுறியா? நீ ஏன் ஓட்டு மாமா? நான் மாமா நீ சிங்கம் மாதிரி உருமோன்னு பார்த்தா கோழி மாதிரி கூட கூவாமா வந்துட்ட. போடா ஐக்கி முட்டை. டீசெண்டான ஆளுங்கையில டீசெண்டா தான் பேசணும். அவர் என்ன உன்ன மாதிரி ரவுடி நினைச்சியா? முஜ பாரு வா, நானே ஓட்டுறேன். எல்லாம் ஐயோ நல்லா வேகமா இழுமாமே. போலாமா? अंकल आंटी अंकल Hey Mahesh, आदि what a pleasant surprise. Hey, எப்படா வந்த? இப்பதான் வரேன். Anyway, welcome man. என்ன மகேஷ், எங்க வீட்டுக்கு வரதுக்கு இப்பதான் உனக்கு வழி தெரிஞ்சதா? இல்ல ஆண்டி, எப்ப பார்த்தாலும் கேஸ், கான்ஃபரன்ஸ் மீட்டிங், டிராவல்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். அதான் டைம் இல்ல. ஓஹோ, மும்பைல இருந்தப்ப மாசத்துக்கு ஒரு தடவையாவது வீட்டுக்கு வருவேன். ஆனா நாங்க சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ எட்டி கூட பார்க்கல. எங்களெல்லாம் மறந்துட்டல. சேச்சே, ஜோக்குக்காக கூட அப்படி சொல்லாதீங்க ஆண்டி. உங்களை எப்படி மறப்போம்? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அங்கிள் எனக்கு பண்ண உதவி, அவர் எனக்கு கொடுத்த உற்சாகம், இது ரெண்டும் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியுமா? உனக்கு தெரியாதா ஆதி? Hey Mahesh, அம்மா சாதாரணமா சொன்னாங்க. Don't be serious about it, okay? ஓகே, இனிமே நான் அடிக்கடி வந்து உங்களை போர் அடிக்கிறேன், போதுமா? You're always welcome. அம்மா வரலையா? அம்மா ஒரு வேண்டுதலை நிறைவேற்ற கோயிலுக்கு போயிருக்காங்க. நான் இப்போ உங்களை இன்வைட் பண்றதுக்காக வந்தேன். இன்வைட் பண்றதுக்கா? எதுக்கு? ஆண்டி, எனக்கு மேரேஜ் ஏற்பாடா இருக்கு. வெரி குட். யார் பொண்ணு? ரொம்ப நல்ல பொண்ணு ஆண்டி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன ஒண்ணு, அந்த பொண்ணு முதல்ல சம்மதிக்கல, இப்ப சம்மதிச்சிட்டாங்க. வெரி குட். அதெல்லாம் சரி. பொண்ணு யாருப்பா? அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தெரியும்ல, அந்த அபிதான். அட வாங்க அங்கிள். அங்கிள் கூட அந்த பொண்ணு ரொம்ப நல்லா தெரியும். என்ன இதெல்லாம்? என்ன நடக்குது? அது நான் இப்பதானே வந்தேன். வந்து அபி எனக்கு தெரியும், உனக்கு கூட தெரியும், அதத்தான் சொல்றேன். ஏ மகேஷ், இந்த சென்னையில உனக்கு வேற எந்த பொண்ணு கிடைக்கலையா? போய் கல்யாணமாயி டைவர்ஸ் ஆன ஒருத்தி தான் கிடைச்சாளா? அசிங்கமா இல்ல? என்ன ஆண்டி பேசுறீங்க? இந்த காலத்துல போய் டைவர்ஸ் அது இதுன்னு, விடோஸ கூட சகஜமா கல்யாணம் பண்ணிக்கிற காலம் இது. ஏன் மகேஷ் உன் புத்தி இப்படி போகுது? கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கிற பொண்ணுங்க யாரும் உனக்கு கிடைக்கலையா? நீ என்னடானா வேதவ டைவர்ஸ்னு பைத்தியம் மாதிரி பேசுற? அந்த அபிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவ ஒரு ராங்கி பிடிச்சவ. ஆண்டி, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு அபியை பிடிக்கலன்னு தோணுது, அதுக்கு உங்களுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். பட் எனக்கு அபியை பிடிச்சிருக்கு, நான் அவளை விரும்புறேன். நீ படிச்சவன் நினைச்ச, இப்படி அடிமுட்டாளா இருக்க? அவ உனக்கு ஒத்து வர மாட்டான். நீ அவளை பத்தி தப்பான முறையில கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. கடைசியில நீ ஏமாந்து நிக்க போற. அதெல்லாம் நடக்காது ஆண்டி. அபியை பத்தி நான் வச்சிருக்கிற அபிப்பிராயம் எப்பவும் மாறாது. மை காட் மகேஷ், நீ எங்களுக்கு வேண்டிய பையன். அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன். புரிஞ்சுக்கோ. சொன்ன கேளு. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஆண்டி ப்ளீஸ், கல்யாணங்கிறது ரொம்ப பர்சனல். அது அவங்க மனசை பொறுத்தது. இந்த பேச்சை இதோட விட்டுருங்க.
நான் அபியை மேரேஜ் பண்ணிக்க போறது தீர்மானமாயிட்ட ஒரு விஷயம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. ஆதி, கண்டிப்பா என் மேரேஜ்க்கு நீங்க எல்லாரும் வரணும். சாரி மகேஷ், அது முடியாது. ஏன்னா அபிக்கும் எனக்கும் பர்சனலா ஆகாது. தொழில மட்டும் இல்ல, குணத்திலையும் நடவடிக்கையிலையும் எல்லாத்துலயும் அபி எனக்கு எதிரி. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. மகேஷ், ரொம்ப நாளா தெரிஞ்சவங்கிற முறையில ஒரு ஃப்ரெண்டா உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். ஐ ஹோப் யூ வில் நாட் மைண்ட். நீ கொஞ்சம் யோசிக்கணும். யூ ஆர் an eligible bachelor. She does not deserve you at all. நான் அப்படி நினைக்கல. அபியை கல்யாணம் பண்ணிக்க நான் தகுதியான ஆளான் தான் பலமுறை யோசிச்சேன். அப்புறமா தான் இந்த டெசிஷனுக்கு வந்தேன். வெல், உன்னை திருத்த முடியாது. Just go ahead. ஆனா எங்களை எதிர்பார்க்காத. ஈஸ்வரன் சார் தான் என்ன படிக்க வச்சாரு, எல்லா உதவியும் பண்ணாருன்னு சொல்லுவேன். இப்போ எல்லாத்தையும் மறந்து தூக்கி எறிஞ்சிட்டு போறேல்ல? ப்ளீஸ் ஆண்டி, நான் நன்றி மறக்கிற ஆள் இல்ல. இது வேற அது வேற. நீங்க தான் சரியா புரிஞ்சுக்கணும். நான் வரேன் ஆண்டி. மகேஷ், நில்லுங்க. நீங்க எங்க போறீங்க? மகேஷை வழி அனுப்பிச்சிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க பேசாம இருங்க. இஷ்டப்படி கல்யாணம் பண்ண தெரிஞ்சவருக்கு வெளியே போக வழி தெரியாதா? நீங்க உள்ள போங்க. போங்க. Excuse me. Mr. Mahesh, just one thing. நீங்க எடுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சரியான முடிவு. அபி மாதிரி ஒரு பொண்ணை உங்க மனைவியா அடைய நீங்க எது வேணாலும் யாரை வேணாலும் இழக்கலாம். இஸ் இட்? எஸ். நான் அபியோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆதியோட வைஃப். என் பேரு உஷா. அபி குணத்திலையும் சரி, பண்புலையும் சரி, திறமையிலையும் சரி, கோபுரம் மாதிரி. யூ ஹவ் மேட் த பர்ஃபெக்ட் சாய்ஸ் மிஸ்டர் மகேஷ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் a lot. மிஸ்டர் மகேஷ், இன்னொரு விஷயம். எல்லா விஷயத்திலையும் ஜெயிச்ச அபி தோத்து போன ஒரே இடம் மன வாழ்க்கை. நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது மூலமா அவ அந்த விஷயத்திலையும் ஜெயிக்கணும். நீங்க 2 பேரும் மன நிறைவோட சந்தோஷமா வாழணும். ஒரு முழுமையான வாழ்க்கைய வாழணும். இதுதான் என்னோட ஆசை. ஷூர், நிச்சயமா அது நடக்கும். ஓகே. காஞ்சனா ஆண்டியும் ஆதியும் நிச்சயதார்த்தத்துக்கு வரமாட்டாங்கன்னு தோணுது. நீங்களாவது வாங்க ப்ளீஸ். கண்டிப்பா வருவேன். யார் வராங்களோ வரலையோ மிஸ்டர் மகேஷ், நான் கண்டிப்பா வருவேன். இட்ஸ் a promise. தேங்க்யூ உஷா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எனிவே பையா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் a lot. பை. வரேன். பை. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஹாய் மகேஷ். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ டாக்டர், ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன். தென் நீங்க எப்படி இருக்கீங்க? தோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, எப்படி இருக்கேன்? யூ ஆர் லுக்கிங் பெர்ஃபெக்ட். உங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னு தான் கேட்டேன். என்ன டாக்டர் இது? நியாயமா நான் தான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். நீங்க எங்கிட்ட கேட்குறீங்க. தெரியும். ஹவ் இஸ் மை ஹெல்த்? டாக்டர், எனி ப்ராப்ளம் வித் மை ஹெல்த்? நோ. யூ ஓகே. நான் டாக்டருங்கிறத தாண்டி ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுங்க டாக்டர். நீங்க சரியாகணும், ரொம்ப வருஷம் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ டாக்டர், யூ ஆர் ரியலி கிரேட். ஆனா நான் ரொம்ப வருஷம் இருக்கணும்னு அவன் நினைக்கணும் இல்ல? சரி டாக்டர், வேற ஏதாவது பேசலாமே? அஃப்கோர்ஸ். நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு வந்தேன். பேசலாமா? ஓ, தாராளமா பேசலாம். என்னன்னு சொல்லுங்க. என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
யூ ஆர் எ குட் டாக்டர், மனிதாபிமானம் உள்ள மனுஷன். இஸ் இட்? யூ லைக் மீ? நான் பார்த்த டாக்டர்ஸ் எல்லாரையும் விட உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சார். அபி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அபி? என்ன சார் பேசாம இருக்கீங்க? அபி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேட்கறதுக்கு இது ரொம்ப சிம்பிளான கேள்விதான், ஆனா பதில் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமான கேள்வி. இது எப்படின்னா டாக்டர், கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. அபிய பத்தி நான் ஒரு வார்த்தையில சொல்றதா இல்ல 2 வார்த்தையில சொல்றதா இல்ல எதுவுமே சொல்லாம மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கிறதா? எனக்கு ஆறுதல் தர, நினைக்கும் போதெல்லாம் நிம்மதியை தர ஜீவன் அபி. டாக்டர், இந்த உலகத்துல மனுஷன் தன்னை மட்டும் தான் நேசிச்சிட்டு இருப்பான். ஆனா நான் அப்படி இல்லை. என்னை விட நான் ரொம்ப அதிகமா நேசிக்கிறது அபியை தான். சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, she is great. She is really great. ரொம்ப அருமையான பொண்ணு. ஆமா, நீங்க ஏன் அபியை பத்தி கேக்குறீங்க? ஏன்னா அந்த அருமையான பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அடடே, என்ன டாக்டர் நீங்க போய். ஆனா இந்த விஷயம் அபிக்கு தெரியுமா? என்ன டாக்டர் எதுவுமே பேசாம இருக்கீங்க? நீங்களே அபி கிட்ட கேட்டுக்கங்க. சரி சார், நான் வரேன்.